நம்ம வந்து கர்த்தருடைய வழியை விட்டுட்டு நம்ம சாராய கடையில் கொண்டு போய் நம்ம சாராயம் குடித்தோம்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. அது மாதிரி நம்ம கெட்ட வழிகளை சுற்றிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம நல்ல வேலை செய்யணும், உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தரோடு நம்ம உயர்த்துவார். சந்தோஷம், அன்பு, சமாதானம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நமக்குள்ள வர இருக்கின்ற எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு பாதுகாப்பார். இயேசு உங்களோடு இருப்பார். அதுபோல் வேதவசனம் சொல்லும் போல் நம்ம கீழ்ப்படிந்து இயேசு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடக்கும்பொழுது, அவருடைய வசனத்தை நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம உயர்வடையோம். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். நம்ம நம்ம 2 மாதத்தின் 2வது சனிக்கிழமை இங்கே நடக்கிறது என்று சொல்லிவிட்டு நம்ம வராமல் நம்ம சுற்றி கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு கர்த்தருடைய வசனம் கிடைக்காது. நம்முடைய ஒழுக்கம் எல்லாம் கெட்டுப்போம். அதனால் இயேசு சொல்றபடி கீழ்ப்படிந்து நாம் இந்த ஜெபமலைக்கு மாதத்துக்கு 2வது வாரம் வந்து நாம் கர்த்தரோடு அவருடைய வசனத்தை கேட்கவும், நாம் ஜெபம் பண்ணவும், ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு ஒருவரே மெய்யான திருடன். அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறார். அவரே நமக்கு பலனாகவும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரே கர்த்தர் ஏசப்பா மட்டும்தான். நம்முடைய பாவங்களை நீக்க முடியவர் அவர் ஒருவர் தான். அவருடைய இரத்தத்தின் மூலமாகவே நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. வேறு யாரும் எந்த தெய்வம் நம்முடைய பாவத்தை நீக்க முடியாது. எந்த நம் புனிதரசு போனாலும் நம்முடைய பாவம் நீங்காது. இயேசுவின் இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கும். நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். நம்ம மேல் அன்பு வைத்து நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். நிறைய அதிக அன்புள்ளவர். அவர் மேலே மட்டும் நம்ம விசுவாசம் வைக்கணும். இயேசு மேலே நம்பிக்கை வைத்து அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் மறக்காமல் மாதந்தோறும் இந்த இடத்தில் வந்து நமக்குடைய கூடுதலை கலந்து கொண்டு தேவாசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி அனுப்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் சொன்ன புரியும் நினைக்கிறேன். சில காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் நலமானதை தேர்ந்து கொள்ளுங்கள். நலமானதை தேர்ந்து இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். அது சொன்னதை நீ புரிந்து அதுபடி நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நமக்கு நம்ம தேவையெல்லாம் சந்திக்கும்.